என்னாச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆகல. டைம் வேற ஆச்சு. நான் வேணா ட்ரை பண்ணவா? சண்மதிக்கு ஸ்டார்ட் ஆகாத வண்டி கார்த்திக்கு ஸ்டார்ட் ஆயிடுமா? அதுல என்ன, ட்ரை பண்ணலாம். ஆகலல்ல? வண்டியில பெட்ரோல் இருக்கா? டேங்க் ஃபுல்லா இருக்கு. சம்திங் ராங். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. அன்னைக்கு ஒரு தடவை சுகர் யாரோ கொட்டினாங்கல்ல? அப்போ அந்த மெக்கானிக் அண்ணன் டேங்கை கிளீன் பண்ணாரு. இருந்தாலும் சரியா கிளீன் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதனால கூட வண்டி ஸ்டார்ட் ஆகாம இருக்கலாம். மிஸ்டர் கார்த்திக், நான் வேற லேட் ஆகுதுன்னு செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீங்க பழைய கதையே பேசிட்டு இருக்கீங்க. சரி விடு, இந்த அப்படி நான் ஒரு கேப் புக் பண்ணிக்கிறேன். ஏன் நான் டிராப் பண்றேன்? உனக்கு ஏதாவது வேலை இருக்கும், உன் வேலையை பாரு. நான் தாங்க இந்த கம்பெனிக்கு பாஸ். இப்போ எனக்கு லேட் ஆனா யாரும் கேட்க போறதில்ல. ஆனா உன் ஆபீஸ்ல கேட்பாங்கல்ல. வேணா முன் சீட்ல உட்கார வேண்டாம், பின் சீட்லயே உட்காந்துட்டு வரலாம். டிராப் பண்ற வரைக்கும் எதுவும் பேச மாட்டேன், மூட் அவுட் பண்ண மாட்டேன். உன் மேல ப்ராமிஸ். இல்ல ப்ராமிஸ். சரி ஓகே, நான் ஃப்ரண்ட் சீட்லயே உட்காந்துக்கிறேன். ஹாய் கார்த்திக். ஹாய் மதன், எப்படி இருக்க? ஃபைன் கார்த்திக். நான் சிம்லா வரதுக்கு முன்னாடியே உனக்கு ஃபோன் பேச ட்ரை பண்ணேன். ஆனால் உன் ஃபோன் நாட் ரீச்சபிள். பிஸ்னஸில் எப்படி போயிட்டு இருக்கு? சென்னை ட்ரிப்பில் உன்னை மீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் உன்னை ஷியோராக மீட் பண்ணுறேன். ஏண்டா, சென்னை வந்தாதான் நாம மீட் பண்ணணுமா? நீ வேணும்னா உன் ஒய்ஃபை கூட்டிட்டு சிம்லா வாயேன். கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குடா. ஹனிமூன் காட்டேஜ் புக் பண்ணுறேன். இல்ல, ஹனிமூனுக்கு நாங்க மலேசியாவுக்கு போலான்னு இருக்கோம். நைஸ் பிளேஸ்டா. பட் நீ சிம்லா வர ட்ரை பண்ண. கண்டிப்பா. ஓகே, பாய்டா. பாய்டா. ஐம் சாரி. சாரினா சொல்ல வேண்டாம். I can understand. Hello. Hi Shanmati. Hi Nimmi. எப்படி இருக்க? I'm fine. How are you? சர்ப்ரைஸ் தாண்டி நீயே கால் பண்ணிருக்க. Hey, WhatsApp, Facebookலலாம் உன்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண. நீ தான் கிடைக்கவே இல்லை. நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ல பிஸியா இருந்தேன். அதனால சோஷியல் மீடியா பக்கமே வரல. நான் ஓகே. நானே உனக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன். நிறைய விஷயம் இருக்கு, நம்ம பேசணும். அதெல்லாம் இருக்கட்டும். நான் எதுக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? ஆஸ்திரேலியா டூரிசம் வீக் செலிப்ரேட் பண்ண போறோம். அதனால நீயும் ஹஸ்பண்டும் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆஸ்திரேலியா தானே? கண்டிப்பா வரேன். ஆனா இப்போ இல்ல, நெக்ஸ்ட் இயர் வரேன். Not this time. ஏண்டி ஒரு வருஷம் இழுக்குற? நீ இப்ப வந்தாதான் அதுக்கு பேர் ஹனிமூன். அதுக்கெல்லாம் இப்போ சான்ஸே இல்லம்மா. ஏன்? ஒரு வருஷம் என்ன பண்ண போற? நாங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கோம். மியூச்சுவலா 1 இயர் ஒரே வீட்ல நானும் என் ஹஸ்பண்டும் இருக்கணும். So sad. என்னாச்சு உனக்கு? உன் லவ்வ பத்தி நீ சந்தோஷமா தானே பேசுவ? நான் நம்ம மீட் பண்ணும்போது எல்லாமே சொல்றேனே. I will call you. Bye.
கார்த்திக், ம் சாரி, என்னால உங்களை மாதிரியெல்லாம் சொல்ல வராது. எனக்கு அது வரவும் வராது. நான் ஏன் சொன்னா ஆ, இல்ல கார்த்திக், எனக்கு ஒரு சுச்சுவேஷன் நல்லாவே புரியுது. அதே மாதிரி நீயும் என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ. ம் எதுவும் லேட் ஆகல. 5 minutes earlier-ஆவே வந்துட்டேன். ஆஹா. சண்முதி. ம்? பில்லு வந்து 250 ரூபா ஆச்சு. ஹா? நான் ஏதாவது செஞ்சா நீங்க தான் பில் பே பண்ணுவீங்களே, அதனால தான் கேட்டேன். ஷாக்கிங்கா இருக்கு. ஓ, பே பண்ண சொன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்களா? பே பண்ணதுக்கு ஷாக் ஆகல சார். யூசுவலா இங்க டிராப் பண்ணா 150 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இட்ஸ் ஓகே, அதே கொடுங்க ஃபர்ஸ்ட். $500 சேஞ்ச் இருக்கா? இல்ல. எப்படியோ நான் மறுபடியும் பே பண்ண வேண்டி வரும். அப்ப டாலி பண்ணிக்கோங்க. பண்ணிக்கலாம். அப்புறம் 1 மினிட். ம், கேப் டிரைவரை பத்தி ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருக்கா? 5 ஸ்டார் ரேட்டிங் வச்சுக்கோங்க. ஓ தேங்க்ஸ். ம், அப்புறம் ம். பிக்கப் பண்ண வரணுமா ஈவினிங்? தேவையில்லை. நோ தேங்க்ஸ். ஆனா ஒரு ஹெல்ப். என்னோட ஸ்கூட்டி ஸ்கூட்டர் வந்து மெக்கானிக் கொண்டு போயிடுவாரு. ஈவினிங்குள்ள சரி பண்ணி வீட்டில் வச்சிருவாரு. சரிங்களா? தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். கார்த்திக், கார்த்திக், கார்த்திக் நில்லு. ஒரு என்ன? நிமிஷம், ஒரு என்னாச்சு? நிமிஷம், ஒரு நிமிஷம். என்னாச்சு சண்முதி? என்னோட தோடு மிஸ் ஆயிருக்கு, காணோம். வண்டியில ஏறும்போது தோடு இருந்துச்சு, போன் பேசும்போது கூட இருந்துச்சு. உள்ள போகும்போது தான் கொலை இல்லைன்னு சொன்னா, மேபி கால் பேசும்போது விழுந்திருக்குமா? ம் இதுவா? இதான். தேங்க்யூ. சார், கிளைண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் சார். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அப்படி வரலாம் அவங்களை ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸுக்கு வர சொல்லுங்க. உங்களுக்கு கூட கல்யாண வேலை இருக்குல்ல? அதெல்லாம் அப்பா பார்த்துப்பாரு சார். ராஜேஸ்வரி மேடம் ஆஃபீஸ்லேருந்து 4 பேரை அனுப்பி எல்லா வேலையும் பார்த்துக்க சொல்லிட்டாங்க சார். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை சார். நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம எப்பேற்பட்ட மனுஷங்களோட இருக்கோம், இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் சார் தெரியுது. நீங்கள் ரொம்ப சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்கீங்க. சென்டிமெண்ட் இல்லாத மனுஷங்க யார் சார்? எங்கள் வீட்டில் உங்களை பற்றி அடிக்கடி பேசிகிட்டு இருப்போம். சண்மதி மேடம் இன்னும் உங்களை புரிஞ்சுக்காம இருக்கிறது எங்கள் எல்லாருக்கும் வருத்தம் தான் சார். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் ராஜேஸ்வரி மேடம் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும் சார். சண்மதிக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னன்னு தெரியல, வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறான். கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும்னு எதிர்பார்க்குறோம். காசு கொடுத்துட்டு போயாங்கறல்ல. ஏய், காசு இருந்தா தான் நான் கொடுப்பேன். என்கிட்ட தான் காசு இல்லையே. யோ, காசு இல்லைங்கிறது குடிக்கும் போது தெரியல உனக்கு? அட என்னப்பா, போதையில் அது எப்படிப்பா தெரியும்? என் கணக்குல எழுதி வச்சுக்கோ. அடுத்த தடவை வரும்போது கரெக்டா கொடுத்துருவேன். வரட்டா? ஏய் நிலியா, நீ யாரியா? நீ எப்படி அவனை நம்புறது? போன குடியா? போனை மட்டும் தொடவே கூடாது. நான் யாருன்னு தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. வரட்டா? யோ நிலியா, காசை குடியா முத.
நான் யார் தெரியுமா? யோ நீ யாரியா? நீ அவ்வளோ பெரிய அப்பாடாக்குற நீ? ஆமா ஐயா, ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப் ஆஃப் கம்பெனி தெரியுமா உனக்கு? அதோட சம்பந்தி நானு. அந்த ராஜேஸ்வரி அம்மா தெரியுமா? அவங்களுக்கு ஒரு போன் போட்டேன்னு வச்சுக்க, இந்த ஓட்டுல உன்னை எல்லாத்தையுமே விலைக்கு வாங்கிடுவாங்க. தெரிஞ்சு நீ யாரா இருந்தா என்ன பணத்தை கொடுத்து போயா? அப்படிப்பட்ட என்ன பார்த்து பணம் சொல்றாரு. சுக்கத்து காசு கொடுக்குறையா? அதான் எழுதி வைக்க சொன்னல, அப்படியே போன் நம்பர் தர, அதையும் நோட் பண்ணிக்க. யாரா இருந்தா எனக்கு ராஜேஸ்வரி அப்படி கேளு சார். ஆணி அடிச்ச மாதிரி பாக்கெட் ஃபுல்லா பணத்தோட வந்த சார். எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு சார், அது தெரியாம குச்சிட்டேன். அதுக்கு போய் 2 பேர் என்கிட்ட ரொம்ப வம்பு பண்றாங்க சார். கேளுங்க சார். ஏய், நான் யார் தெரியுமா? நீங்க யாருங்க சார்? நான் சார் ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப் ஆஃப் கம்பெனி இருக்குல்ல சார், ராஜராஜேஸ்வரி அம்மா அவங்களோட சம்பந்தி சார் நானு. அவங்க மருமக சண்மதி இருக்காங்கல்ல, அவங்களோட சித்தப்பா, த கிரேட் லாயர் ஒன் அண்ட் ஒன்லி ஐயப்பன் இருக்காரு இல்லையா, அவர் என்னோட சொந்த அண்ணன் சார். காசு கேப்பேடா நீயே? எக்ஸ்கியூஸ் மீ, எவ்வளோ பில் ஆச்சு சார்? 1200 சார். 3500. டேய் சார், 1500 இருக்குது. 300 பேலன்ஸ் குடுறா. ஆர்டிஐ போட பாக்கிறியா? குடுறா. தேங்க்யூ சார். என்ன சார் நீங்க இவனுக்கு அசால்ட்டா 300 ரூபாய் கொடுக்குறீங்களே சார்? சொல்றதை கேளுங்க. இருங்க, நான் போய் அதை வாங்கிட்டு வர்றேன். வாங்க. ஹலோ, என்ன துட்டு கொடுத்த உடனே நீங்க என்னையவே மிரட்டுறீங்க? யார் சார் நீங்க? எம்டி ஆஃப் ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். என் அம்மா பேரு ராஜராஜேஸ்வரி. ஓஹோ. என் பேரு கார்த்திக், சண்மதியோட ஹஸ்பண்ட். மாப்ள என்ன மாப்ள, முதல் தடவை உங்களை நான் சந்திக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா சந்திக்கணும்? ஐயோ, என்ன மன்னிச்சிருக்க மாப்ள, மன்னிச்சிருக்க. நீங்க பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் மாப்ள. இப்போ எதுக்காக பகல்லையே குடிச்சிருக்கீங்க? அது ஏன் மாப்ள கேக்குறீங்க? எனக்கு இன்னும் ஒரு வேலை இல்ல. வேலை இல்லாததுனால பொண்டாட்டி இல்ல, பொண்டாட்டி இல்லாததுனால புள்ள குட்டி இல்ல. அதனால வீடு வாசல் இல்லாம இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க மாப்ள. எனக்கு ஒரே ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படியும் 3 வேளை சாப்பாடு கிடைக்கும், மத்த எல்லாமே வந்துடும். நான் நல்லா இருப்பேன் மாப்ள. சரி, உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? எனக்கு வேலைன்னு இருக்கிற எல்லா வேலையுமே தெரியும் மாப்ள. டிரைவிங் வேலை, அந்த வேலை, இந்த வேலை, எல்லா வேலையும் தெரியும் மாப்ள. சார், நம்ம ஆபீஸ்ல டிரைவர் அப்பாயின்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க சார். இவரை அப்பாயின்ட் பண்ணலாமா சார்? மாப்ள, என்னடா இது, சின்ன மாமனாருக்கு போய் டிரைவர் வேலையை கொடுக்குறோமேன்னு யோசிக்கிறீங்களா? வேலையில என்ன மாப்ள கௌரவம்? எல்லாமே வேலை தானே. சந்தோஷமா செய்யறேன் மாப்ள, சந்தோஷமா செய்யறேன். சரி, நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு என் வீடு தெரியும்ல? நல்லா தெரியும் மாப்ள. வந்துடுறேன் மாப்ள. சார், கிளைண்ட் வந்துட்டார் சார். எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. சரி மாப்ள. ஓகே சார். வாங்க. ஓகே சார், வரோம். வாங்க சார். அதிர்ஷ்ட தேவதை நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வேலை கிடைச்சிருச்சு, இனிமே அட்வான்ஸ் தான், சம்பளம் தான், ஜாலியும் ஜிம்கானா தான். ஊத்திக்கினே குச்சிக்கலாம், குச்சிக்கினே ஊத்திக்கலாம். காஃபி நல்லா இருக்குல்ல? ஆமா, வணக்கங்கம்மா. நீங்களா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? என்னம்மா நீங்க?
வீட்டுக்கு வந்தவங்கள வாங்க வாங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறீங்க? அதான் உங்களுக்கு பணம் தேவைன்னு அன்னைக்கு வந்து வாங்கிட்டு போனீங்கல்ல, அப்புறம் என்ன? அன்னைக்கு பணம் வாங்க சொந்தக்காரனா வந்தேன். ஆனா இன்னைக்கு பணி செய்ய வேலைக்காரனா வந்திருக்கேன். வேலை செய்யறதுக்கா? யா, இன்னைக்கு இந்த ஆள் ஏதோ வேற திட்டத்தோட வந்திருப்பான் போல இருக்கே. இங்க பாருங்க, ஏதோ அன்னைக்கு உங்க நல்ல நேரம், என் சம்பந்தியம்மா வீட்ல இல்ல, நீங்க பாட்டுக்கு வந்தீங்க போனீங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, என் சம்பந்தியம்மா வீட்ல தான் இருக்காங்க. இன்னைக்கும் அதே நினைப்போட நீங்க வந்து இங்க ஏதாவது கலாட்டா பண்ணலாம் நினைச்சீங்க, அவ்வளவுதான். ஓ ராஜேஸ்வரி அம்மா வீட்ல தான் இருக்காங்களா? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. இருக்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? இல்லம்மா, அவங்கள ஒரு தடவை வாங்க வாங்க. டியூட்டி டைம் 8 மணிக்கு தானே, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? முத நாள் வேலையில முதலாளி மாப்ள, அதான் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேன். சரி வாங்க உள்ள வாங்க. கரெக்டா என்ட்ரி கொடுத்து நம்மள காப்பாத்துறீங்க. ஏண்டி என்னடி இது? இந்த கார்த்தி என்னமோ 8 மணி தான் டியூட்டி டைம்ங்கறான், இந்த ஆள் என்னமோ முதலாளிங்கறான். என்னடி நடக்குதுங்க? மா வா உள்ள போய் பார்க்கலாம். மா மா இவர் பேர் சரவணன். இன்னில இருந்து இவர் எனக்கு டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். வணக்கம்மா. டிரைவராவா? என் கார்த்திக், இவர்தான் உன் டிரைவர்னு நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டியா என்ன? ஆமாமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, நமக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் உன்கிட்ட வேலை கேட்டுட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இப்படி தெரியாத ஒரு ஆளை? மாமா, அம்மாடி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, உன் கையால காசு வாங்கின ராசி. சபரிமலைக்கு போய் ஐயப்பனையும் பார்த்தாச்சு, முதலாளி மாப்பிள்ளை கிட்டயே டிரைவர் வேலைக்கும் சேர்ந்தாச்சு. வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா? ஆமாம்மா. அண்ணன், சரியான ஆளை பார்த்து தான் வேலைக்கு சேர்த்திருக்கேன். சூப்பர் செலக்ஷன். ஸ்வேதா, இவரை உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும் மாவா, ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருமா. நம்ம சண்மதி அண்ணியோடைய சித்தப்பா. நீங்க சண்முதியோட சித்தப்பாவா? ஆமாங்க. மா, ஏப்பா, இவரு சண்மதியுடைய சித்தப்பாங்கிறதுல நீ முதல்ல சொல்லியிருக்கணும். நீங்க உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்லங்க. வேலைக்கு வந்த இடத்துல முதலாளி முன்னால உட்கார்றது அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. அப்புறம் கார் எப்படி ஓட்டுவீங்க? நின்னுக்கிட்டே வா. அமுதா, சும்மா இருக்க மாட்டேன். சண்மதியோட சித்தப்பாங்கிறீங்க, ஆனா நான் உங்களை கல்யாணத்துல பார்க்கவே இல்லையே. அது ஒரு பெரிய கதம்மா. நான் இனி இங்க தானே வேலை செய்ய போறேன். எல்லாத்தையும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா சொல்றேன். சித்தப்பா. அடடே, வாமா சண்மதி, நல்லா இருக்கியா? வாமா வாமா வா. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இனிமே இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல. நீ வரக்கூடாதுன்னு தான் சொன்ன, ஆனா தினம் இங்க நான் வரணும்னு மாப்பிள்ள சொல்லிட்டாரே. கார்த்திக், நான் கூட முதல்ல தெரியாத ஆளை யாரையோ வேலைக்கு சேர்க்கிறியோன்னு யோசிச்சேன். ஆனா சண்மதியோட சித்தப்பா தான் உனக்கு டிரைவரா இருக்க போறாருன்னா உண்மையிலேயே இது ஒரு நல்ல டிசிஷன் தான். டிரைவரா இருக்க போறாரா? ஆமாமா,
நான் தான் இனிமே மாப்பிள்ளை முதலாளிக்கு டிரைவரு. கார்த்திக், நீ எதுக்கு இவர டிரைவரை வேலைக்கு செய்த? இதெல்லாம் சரி வராது. வேலை எதுவுமே இல்லைன்னு சொல்லி தயவு செஞ்சு இவர் இங்க இருந்து அனுப்பு. சண்மதி, என்னம்மா இப்படி பேசுற? நீங்க சும்மா இருங்க. இங்க பாரு சண்மதி, அம்மாவே ஒரு டிரைவரை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால உனக்கு என்ன பிரச்சனை? ஷோ ராஜிமா, முதல்ல இவரை நம்ம வீட்டுக்கு வேலைக்கு சேர்க்க வேண்டான்னு சொல்லுங்க. ஏன், என்ன ஆச்சு? இவரால இங்க ஒழுங்கா இருக்க முடியாது ராஜிமா. தேவையில்லாம குடிச்சிட்டு வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாரு. நமக்கு இது தேவையா? நீங்களே யோசிங்க. அம்மாடி, என்னம்மா கோவத்துல நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கியம்மா. முதலாளி அம்மா என்னை பத்தி என்னமா நினைப்பாங்க? இங்க பாருங்க, சண்மதிக்கு போய் சொல்ற பழக்கம் கிடையாது. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா?